ஏன்னா இந்த ஆதங்கம் இருக்கு, வலி இருக்குது மனசுல. தமிழக மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களால எவ்வளவு சொல்யூஷன்ஸ் இருக்குது, எவ்வளவு தீர்வுகள் எங்க கிட்ட இருக்கிறது. ஆனால் அதிகாரம் இல்லையே. எதுவும் தெரியாதவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது. ஒண்ணுமே தெரியாதவர்களிடம் அதிகாரம் கொடுத்திருக்கிறீர்கள். மீண்டும் இந்த தவறை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு ஒரு தீர்வு வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும். மாற்றம் வந்தால்தான் நீங்கள் முன்னேற முடியும். நீங்க முன்னேறது ஒரு பக்கம், ஆனால் அதை விட முக்கியம் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து பாருங்கள். இதுதான் நீங்க தொடர்ந்து நான் சொல்லி வருகின்றது. குறிப்பாக பெண்களிடம் சொல்லி வருகிறது. தமிழ்நாட்டு பெண்களே, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளை மறந்துடுங்க. ஏதோ நான் சொல்லணும்னு சொல்லல, ஒரு ஆதங்கத்துல தான் நான் சொல்றேன். ஏன் நீங்க மறந்துடணும் நான் சொல்றேன். இன்னைக்கு தெரு தெருவா கஞ்சா, காக்கேன், அபின், ஹெரோயின், என்னென்ன உலக அளவில் போதைப் பொருட்கள் இருக்கிறதோ அது எல்லாமே தமிழ்நாட்டில், சென்னையில அதிகமா கிடைக்குது. எங்க எந்த சந்தையில போனாலும் கிடைக்குது, எந்த சந்தையில போனாலும் கிடைக்குது. அப்போ என்ன ஆட்சியை நடத்துறீங்க நீங்க? இதுக்கு முன்பு இங்க இருந்து ஆந்திராவில் போவாங்க குடிக்கிறதுக்கு, பாண்டிச்சேரிக்கு போவாங்க குடிக்கிறதுக்கு, ரிவர்ஸ். அங்க இருந்து இங்க வரான். எதுக்கு வரான்? இங்க போதை கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது, பவுடர் கிடைக்குது, ஊசி கிடைக்குது, மது கிடைக்குது, சாராயம் கிடைக்குது. வரானா ஆட்சியா நடத்துறீங்க நீங்க? மானங்கட்ட கேடு கட்ட ஆட்சி தமிழ்நாட்டில், கேடு கட்ட ஆட்சி நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், ரெண்டு வகையில நான் சொல்றேன். தாய்மார்கள், பெற்றோர்கள் சிந்திங்க. திமுக மீண்டும் வந்தா உங்கள் பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலம், அடுத்தது உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம். ஏன்னா இன்னைக்கு யார் எப்படி இருக்கிறான், என்ன நிலையில இருக்கிறான்னு தெரியல. குடிச்சிட்டு வந்தா நாத்தடிக்கும், வீட்டுல தெரியும் ஏதோ குடிச்சிட்டான்னு சொல்லிட்டு. ஆனா போதை மாத்திரை, போதை ஊசி, கஞ்சா இதை பயன்படுத்தினா ஒண்ணுமே தெரியாது. ஒரு வருஷம் ஆன பிறகுதான் அப்புறம்தான் உடம்பு கிடம்புலாம் அப்படி உள்ளி ஆகி இப்படி ஆகி, ஒரு டாக்டரா நான் சொல்றேன், ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்த்தா அவனை மீட்டெடுக்க முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், ஸ்டாலினுக்கு இந்த தமிழ்நாட்டுடைய மக்கள் மீது எள்ளளவும் அக்கறை கிடையாது, இளைஞர்கள் மீது எள்ளளவும் அக்கறை கிடையாது. அவருக்கு வேண்டியதுதான் யார் எப்படி பணம் கொடுத்தா என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கும். இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும், இந்த ஆட்சியை ஒழிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தயாராகுங்கள், பெற்றோர்கள், பெண்கள் தயாராகுங்கள்.